Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல துண்டு கருவாடு கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த வாணல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன். கிரேவி கொஞ்சம் எண்ணெய் லைட்டா அதிகமா இருந்தா தான் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இந்த எண்ணெயில எடுத்தோனே வெங்காயம் தக்காளி போட்டு வதக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த கருவாடை கழுவி வச்ச கருவாடை ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இதல போட்டு வதக்குனா தான் கிரேவி நல்லா இருக்கும். அதனால நான் இப்ப கருவாடு போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேவர்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க கருவாடை. போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் இத கூட போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கு. ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கருவாட்டில் உப்பு போடணும்னு அவசியமே இல்லை. அதில் உப்பு இருக்குது. எதுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தீயாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ கருவாடு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கருவாடு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடிக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா வற்றி நல்லா கருவாடு கிரேவியாக ஆயிடுச்சு. இந்த கருவாட்டை நீங்கள் சாம்பாருக்கு ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.